ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா லீஸ்ட் கவுண்ட்ஸ் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். ஸோ லீஸ்ட் கவுண்ட்னா என்ன அப்படின்றத பற்றியும், மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன டைப் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணி மெஷர் பண்ணலாம் அப்படின்றத பற்றியும், அந்த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய லீஸ்ட் கவுண்ட் பற்றியும், அதோட யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அது பார்க்கறதுக்கு முன்னாடி லீனியர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பிளேஷன் பார்த்தோன்னாக்கா கேப்பபிள் ஆஃப் மெஷரிங் ஒன் லீனியர் டைமென்ஷன் அட் எ டைம், அதாவது சிங்கிள் ஆக்சிஸ் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இப்போ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய வெர்னியர், மைக்ரோமீட்டர், ஹைட் கேஜ், டெப்த் கேஜ், டயல் கேஜ் எல்லாத்துலேயுமே நம்ம ஒரே டைமில் ஒரு டைமென்ஷனை மட்டும், அதாவது ஒரு ஆக்சிஸை மட்டும் தான் மெஷர் பண்ணி ஒரு டைமென்ஷன் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ அதுக்கு பேர் தான் லீனியர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா லீஸ்ட் கவுண்ட் அப்படின்றது த ஸ்மாலஸ்ட் வேல்யூ விச் கேன் பி மெஷர்ட் பை த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது அளவிடும் கருவி மூலம் அளவிடக்கூடிய மிகச்சிறிய மதிப்பை தான் லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பேசிக்காக இண்டஸ்ட்ரீஸில் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, எந்த ரேஞ்ச் வரைக்கும், அதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எந்த அளவு மேக்ஸிமமான அளவு வரைக்கும் மெஷர் பண்ண முடியும், அதே டைம் அதில் எந்த அளவுக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ வரைக்கும் நம்ம அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியும் அப்படின்றத தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அதில் ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு ஸ்மாலஸ்ட் அக்யூரேட்டாக நம்ம வேல்யூ மெஷர் பண்ண முடியும் அப்படின்றத நமக்கு டினோட் பண்ணுறது இந்த லீஸ்ட் கவுண்ட். ஸோ லீஸ்ட் கவுண்டுடைய ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னாக்கா லீஸ்ட் கவுண்ட் எல்சி இஸ் ஈக்குவல் டு எம்எஸ்டி டிவைடட் பை விஎஸ்டி, அதாவது மெயின் ஸ்கேல் டிவிஷன், அதாவது மினிமம் வேல்யூ இன் மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் பை விஎஸ்டி அப்படின்றது வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டோம்னாக்கா அதில் மெயின் ஸ்கேல், வெர்னியர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு போர்ஷன் இருக்கும். ஸோ அதில் மெயின் ஸ்கேலில் இருக்கக்கூடிய ஸ்மாலஸ்ட் வேல்யூ டிவைடட் பை வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனில் இருக்கக்கூடிய மொத்தமாக எவ்வளோ வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இருக்குது அப்படின்றத டிவைட் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய லீஸ்ட் கவுண்ட், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் மூலயமா நம்ம எந்த அளவுக்கான ஸ்மாலஸ்ட் வேல்யூ மெஷர் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். பேசிக்காகவே நம்ம ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணோம்னா அதுலேயே மேலேயே அதனுடைய லீஸ்ட் கவுண்ட் எவ்வளோ அப்படின்றது கொடுத்துருவாங்க. இன்கேஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதனுடைய ஃபார்முலா மெயின் ஸ்கேல் டிவிஷன் டிவைடட் பை வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஸோ மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா எக்ஸ்பிளனேஷன், எ மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் எ டிவைஸ் டு மெஷர் எ டைமென்ஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஃபிசிக்கலி. ஃபிசிக்கலாக ஒரு ஆப்ஜெக்டுடைய டைமென்ஷனை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அளவிடும் கருவி என்பது ஒரு பொருளினுடைய பரிமாணத்தை அளவிடும் ஒரு சாதனம். ஒரு ஆப்ஜெக்டுடைய ஃபிசிக்கல் டைமென்ஷனை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸோ வெர்னியர் கேலிப்பர் அனலாகில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதனுடைய லீஸ்ட் கவுண்ட் 0.02 mm. ஸோ இந்த வெர்னியர் கேலிப்பரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்டுடைய லென்த்தையோ இல்லை டயாமீட்டரையோ இன்னர் டயாமீட்டரையோ இன்னர் லென்த்தையோ நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா இந்த வெர்னியர் கேலிப்பர். ஸோ இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று அனலாகு, இன்னொன்று டிஜிட்டலில் டிஸ்பிளே இருக்கும். ஸோ நமக்கு அனலாகில் அதனுடைய லீஸ்ட் கவுண்ட் 0.02 mm. நெக்ஸ்ட் வெர்னியர் கேலிப்பர் டிஜிட்டல். ஸோ இது டிஜிட்டலில் பார்த்தோம்னாக்கா நமக்கு இந்த மாதிரி டிஜிட்டலில் டிஸ்பிளே இருக்கும். ஸோ இது மூலிமா நமக்கு அக்யூரேட்டான வேல்யூ நம்ம டிஸ்பிளேலேயே பார்த்துக்கலாம். நம்ம தனியாக கால்குலேஷன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இதனுடைய லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 0.01 mm. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம 0.01 mm வேரியேஷன் வரைக்கும் நம்ம மெஷர் பண்ணி நம்ம டேட்டா எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர் அப்படின்றது ஒரு சர்க்குலருடைய டயாமீட்டரையோ இல்லை ஸ்மாலஸ்ட் லென்த்தையோ நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் மைக்ரோமீட்டர். ஸோ இதில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று அனலாக், இன்னொன்று டிஜிட்டலு. ஸோ இதனுடைய லீஸ்ட் கவுண்ட் பார்த்தோன்னாக்கா 0.01 mm. ஸோ இது நிறைய பிராண்டில் இருக்கும். ஸோ நம்ம ஆப்ஜெக்டை மெஷர் பண்ணி 0.01 mm வரைக்கும் நம்ம வேரியேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ மைக்ரோமீட்டர் டிஜிட்டல் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதில் டிஸ்பிளே டிஜிட்டல் டிஸ்பிளே இருக்கும். ஸோ அதனுடைய லீஸ்ட் கவுண்ட் 0.001 mm. ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம அதனுடைய லீஸ்ட் கவுண்ட் மெஷர் பண்ணி நம்ம அக்யூரேட்டான வேல்யூ ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்லிப் கேஜஸ். ஸ்லிப் கேஜஸ் மெஷர்மெண்ட்ஸில் நம்ம மெட்ராலஜி லேப்லலாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ இதனுடைய லீஸ்ட் கவுண்ட் பார்த்தோம்னாக்கா 0.001 mm வரைக்கும் இதனுடைய லீஸ்ட் கவுண்ட் இருக்கும். நெக்ஸ்ட் ஹைட் கேஜ். ஹைட் கேஜ் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டோடைய
ஹைட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா வந்து ஹைட் கேஜ். ஸோ இது வந்து நமக்கு வந்து வெர்டிகலாக அதனுடைய டைமென்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ அந்த ஹைட் கேஜினுடைய லீஸ்ட் கவுண்ட் பார்த்தோன்னாக்கா 0.02 mm. இதுவே ஹைட் கேஜ் வந்து டிஜிட்டலில் இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனுடைய லீஸ்ட் கவுண்ட் பார்த்தோன்னாக்கா 0.01 mm. இது எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்டோடைய ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து மெஷரிங் டேப். ஸோ இந்த மெஷரிங் டேப் வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா இடத்துலையுமே யூஸ் பண்ணுவாங்க. பேசிக்காக பார்த்தோன்னாக்கா சிவில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே வந்து இந்த டேப் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதனுடைய லீஸ்ட் கவுண்ட் பார்த்தோன்னாக்கா மினிமமாக வந்து 1 mm வரைக்கும் நம்ம வந்து மினிமமாக இது வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே பார்த்தோன்னாக்கா கீழே வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு சென்டிமீட்டரையும் வந்து 10 டிவிஷனாக பிரித்து ஒரு mm வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம ஸ்மாலஸ்ட்டாக நம்ம வந்து மெஷர் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து 1 mm. நெக்ஸ்ட் வந்து ஸ்டீல் ரூல். ஸ்டீல் ரூல் அப்படின்றது வந்து எல்லா ஃபீல்டுமே வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்டீல் ரூலுடைய லீஸ்ட் கவுண்ட் பார்த்தோன்னாக்கா 0.5 mm. ஸோ இதில் வந்து மினிமமாக வந்து நமக்கு டேப்பில் பார்த்தோன்னாக்கா 1 mm கொடுத்துருக்கோம். பட் நம்ம ஸ்டீல் ரூல் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா அதில் வந்து 1 mm பிரித்து 0.5 mm வரைக்கும் நம்ம வந்து அதில் வந்து லீஸ்ட் கவுண்ட் வந்து கொடுத்துருக்கிறதால அந்த ரேஞ்சஸ் வரைக்கும் நம்ம வந்து வேரியேஷனில் மெஷர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து டயல் கேஜ். டயல் கேஜுடைய லீஸ்ட் கவுண்ட் பார்த்தோன்னாக்கா 0.01 mm. இந்த டயல் கேஜை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஆப்ஜெக்டினுடைய சர்க்குலர் ப்ரொஃபைலையோ இல்லை நம்மளுடைய ஹைட்லையும் நம்ம வந்து மெஷர் பண்ணுறதுக்கு டயல் கேஜை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ இது அனலாக் வந்து 0.01 mm. நெக்ஸ்ட் வந்து கியர் டூத் வெர்னியர். கியர் டூத் வெர்னியர் அப்படின்றது வந்து நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கியர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த கியரில் இருக்கக்கூடிய கியர் டூத்தை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் தான் வந்து இந்த கியர் டூத் வெர்னியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனுடைய லீஸ்ட் கவுண்ட் பார்த்தோன்னாக்கா 0.02 mm. நெக்ஸ்ட் வந்து பிவெல் ப்ரொடெக்டர். பிவெல் ப்ரொடெக்டர் அப்படின்றது வந்து ஆங்கிளை மெஷர் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஸோ இதனுடைய லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.02 mm. நெக்ஸ்ட் வந்து இன்சைட் மைக்ரோமீட்டர். இன்சைட் மைக்ரோமீட்டர் அப்படின்றது வந்து ஒரு ஹாலோ சர்ஃபேஸில் இன்னரில் இருக்கக்கூடிய டைமென்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா வந்து இந்த இன்சைட் மைக்ரோமீட்டர். ஸோ இதில் வந்து இது நமக்கு வந்து அனலாக் டைப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மெயின் ஸ்கேல், வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிவிஷன் இருக்கும். ஸோ இதனுடைய லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 0.01 mm. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டர். ஸ்க்ரூ த்ரெட் மைக்ரோமீட்டருடைய லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 mm. நெக்ஸ்ட் வந்து சைன் பார். சைன் பார் அதனுடைய லீஸ்ட் கவுண்ட் வந்து 0.01 mm per minutes. நெக்ஸ்ட் வந்து டெப்த் மைக்ரோமீட்டர். டெப்த் மைக்ரோமீட்டர் அப்படின்றது வந்து ஒரு சர்ஃபேஸில் ஒரு ஹாலோ ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணும்போது அந்த ஹாலோ ப்ரொஃபைல் அதாவது ஒரு ட்ரில் பண்ணும்போது ஒரு சாலிடான சர்ஃபேஸில் ஒரு ட்ரில்லிங் பண்ணும்போதோ இல்லை வந்து ஒரு ஹாலோ சர்ஃபேஸ் கிரியேட் பண்ணும்போதோ அது எந்த அளவுக்கு எவ்வளோ லென்த் வரைக்கும் அது வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத அதனுடைய டெப்த்தை மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா வந்து இந்த டெப்த் மைக்ரோமீட்டர். ஸோ இதில் இந்த ஏரியா மூலயமா நம்ம அதனுடைய டெப்த் வந்து எந்த அளவுக்கு இறங்கியிருக்கு எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து மெஷர் பண்ண முடியும். ஸோ இதனுடைய லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா 0.01 mm. ஸோ இதுதான் வந்து வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுடைய லீஸ்ட் கவுண்ட். பேசிக்காக நம்ம வந்து ஒரு குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அதனுடைய ரேஞ்ச் என்ன, ஒரு மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னா அதனால் மேக்ஸிமமாக எவ்வளோ மெஷர் பண்ண முடியும் அண்ட் அதனால் ஸ்மாலஸ்ட் வேல்யூ வந்து எவ்வளோ மெஷர் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பேசிக்காக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு மெஷின் இருக்குன்னா அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷனை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம அதை வந்து எஃபிஷியண்ட்டாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.